சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ரொம்ப சந்தோஷமும் இன்பமும் ஆனந்தமுமானது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். இந்த நாள் ஆராதனையிலே இயேசப்பா நம்மோடு பேசின அநேக காரியங்களுக்காய் வார்த்தைகளுக்காய் இயேசப்பா நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆராதனை துவக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக இன்றைக்கு உணர இயேசப்பா அடியனுக்கும் பெறப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், நான் விசுவாசிக்கிறேன். உணராவிட்டால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இயேசப்பாவுடைய மிகுந்த ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை கலந்து கொண்ட அநேகருக்கு ஆவியிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆத்துமாவிலே ஒரு பெரிய பலனை இயேசப்பா கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் ஆராதனையில் வராதிருந்தவர்கள் நீங்கள் அதை மிஸ் பண்ணி விட்டீர்கள் தான் சொல்ல முடியும். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை மூடி இயேசப்பாவுக்கு சொல்லுவோம், இயேசுவே எங்களோடு பேசுங்க. நீங்க தாகத்தோடு கேளுங்க. நான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நீங்க என்ன தாகத்தோடு கேட்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை தான் இயேசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா என்னோடு பேசுங்க என்று எல்லாரும் கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. அடியனை மறைத்து ஏசப்பா நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரப்போகிற கிருபைகளுக்காய் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஐயா. அதுக்காகவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நீர் இப்பொழுது செய்ய போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை மகிமை உள்ளது, உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிறது, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். அதிலே 1லிருந்து 14 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஹல்லேலூயா. 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 அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நாம் வாசித்த வேத வசனங்களிலே 4 காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுவை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற இயேசுவா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அநேக ஸ்தானங்கள் உண்டு, அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற 4 காரியங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்திலே 1 14 வசனங்களை வாசிக்கும் போது 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது 3வது வசனம், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு சிருஷ்டிகர், இயேசு சிருஷ்டிகர். இரண்டாவது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு ஒளி, இயேசு ஜீவன், இயேசு சிருஷ்டிகர், இயேசு ஜீவன், இயேசு ஒளி. ஹalleluya. தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அவர் பிதாவுடைய ஒரே பிரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹalleluya ஹalleluya. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹalleluya ஹalleluya. பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் உலகத்திலே வந்து எதற்காக? அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம். ஹalleluya. முதலாவது இயேசு சிருஷ்டிகர், இரண்டாவது இயேசு வெளிச்சம் ஒளி, மூன்றாவது இயேசு ஜீவன், நான்காவது இயேசு அன்பு. ஹalleluya. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிருஷ்டிகர், இயேசு வெளிச்சம், இயேசு ஜீவன், இயேசு அன்பு. ஹalleluya ஹalleluya. இயேசு சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கும்போது அதிலே ஜீவன் உண்டாயிருந்தது. இயேசு சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கும்போது அங்கே வெளிச்சம் உண்டானது. இயேசு சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கும்போது அங்கே அன்பு வெளிப்பட்டது. அதே போல இயேசு வெளிச்சமாய் இருக்கும்போது இயேசு சிருஷ்டிகராய் இருந்தார், இயேசு ஜீவனாய் இருந்தார், இயேசு அன்பாய் இருந்தார். அதே போல இயேசு ஜீவனாய் இருக்கும்போது இயேசு சிருஷ்டிகராய் இருந்தார், இயேசு அன்பாக இருந்தார், இயேசு வெளிச்சமாய் இருந்தார். அதே போல இயேசு அன்பாகவே இருக்கும்போது அவர் சிருஷ்டிகராய் இருந்தார், அவர் வெளிச்சமாய் இருந்தார், அவர் ஜீவனாய் இருந்தார். ஹalleluya ஹalleluya. என்னோடு கூட நீங்க சேர்ந்து வாருங்க. ஆமென். புரியாதவர்கள் இதை புரிந்து கொள்ளும்படி இயேசுவின் கிருபையை கேட்டுக்கொள்ளுங்கள். ஹalleluya. இயேசு சிருஷ்டிகர்த்தராய் இருந்தார். இந்த யோவான் எப்படி இயேசுவை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷங்களிலே இயேசுவை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் வம்ச வரலாறுகளை சொல்லி, ஆமென், ஆபிரகாமின் வம்சம், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறார்கள். மத்தேயு அப்படிதான் சொல்றாரு, மார்க்கு அப்படிதான் சொல்றாரு, லூக்கா அப்படிதான் சொல்றாரு. ஆனால் யோவான் இங்கே வம்ச வரலாறு மூலமாக அவன் இயேசுவை வெளிப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. முதலாவது இயேசுவை அவன் ஒரு சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறான் இந்த யோவான். ஹalleluya. நீங்கள் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவோட உங்களுடைய ஐக்கியம் என்ன என்பதுதான் உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். ஒரு மத்தேயு போல அல்ல, ஒரு மார்க்கை போல அல்ல, ஒரு லூக்காவை போல அல்ல. இந்த யோவான் இயேசுவை வெளிப்படுத்தினது ஆதியிலே இருந்த தேவன் தான் இந்த இயேசு. ஆதி இந்த வார்த்தை தான் இந்த இயேசு என்று யூதர்களுக்கு அவன் தைரியமாய் அறிவிக்கிறான். ஹalleluya. ஏனென்றால் அந்த நாட்களிலே யூதர்கள் ஏசப்பாவை ஒரு தீர்க்கதரிசியா தான் பார்த்தாங்க. யூதர்கள் ஏசப்பாவை ஒரு வல்லமையுள்ள மனிதனா பார்த்தாங்க. யாருமே தேவன் என்று பார்க்கவில்லை. எல்லாரும் மேசியாவுக்கு காத்திருந்த வேளையிலே மேசியாவாகிய இந்த சாட்சால் மேசியாவாகிய இந்த ஏசப்பாவே இப்பொழுது நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை யோவான் யூதர்களுக்கு பகிரங்கமாய் அறிவிக்கிறான். ஹalleluya. இன்றைக்கு நீங்கள் எப்படி ஏசப்பாவை அறிவிக்கிறீர்கள்? ஏசப்பாவை அறிவிக்கிறீர்களா அல்லது இயேசுவை தேவனாக அறிவிக்கிறீர்களா? இயேசுவை அறிவிக்கிறீர்களா அல்லது இயேசுவை வார்த்தையாக அறிவிக்கிறீர்களா? ஹalleluya. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. இயேசுவை இயேசுவாக அறிவிப்பதும் இயேசுவை தேவனாக அறிவிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த யோவான் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சுவிசேஷம், 3 நிருபங்கள், 4வது வெளிப்படுத்தின சுவிசேஷம். ஹalleluya.
இயேசுவோடு இருந்த யோவான் இயேசப்பாவை குறித்து எழுதுகிறான். இரண்டாவது 3 நிருபங்களை விசுவாசிகளாகிய நமக்கு எழுதுகிறான். நான்காவது இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும்போது நாம் இயேசப்பாவோடு இருக்கிற அந்த அனுபவத்தை அவன் எழுதுகிறான். ஹல்லேலூயா. the past, the present and the future. ஹல்லேலூயா. நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறவைகளை வெளிப்படுத்துகிறான் இந்த யோவான். ஹல்லேலூயா. இந்த யோவானை தான் ஆமென் டொமினிஷியன் என்கிற ஒரு பேரரசன் இந்த யோவானை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை தீயிலே, அவனை கொதிக்கிற எண்ணெயிலே அவனை போட்டான். ஆனால் அந்த கொதிக்கிற எண்ணெயில கூட யோவான் நின்று சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அவன் சாகவில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்ற யோவான். இன்றைக்கு நாம் ஆராதித்த போது அந்த வார்த்தை தான் வந்தது. வல்லமை உடையவர், வல்லமையான காரியங்களை செய்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் அதே போல வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, வாஞ்சியுங்கள் அந்த வல்லமையை. இந்த மாத வாக்குத்தத்தம் அதை தான். நீங்கள் வாஞ்சிக்கிறதை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த யோவானை கொல்ல முடியவில்லை. எவ்வளவோ இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது. யோவானை வந்து தீயில போட்டாங்க, அவன் சாகவில்லை. கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க, அங்கேயும் சாகவில்லை. விஷத்தை கொடுத்து பார்த்தாருங்க, அது குடித்த பிறகும் யோவான் சாகவில்லை. கடைசி அவன் சாகாத பட்சத்தில் அந்த டொமினிஷியன் என்கிற பேரரசு என்ன பண்ண தெரியுமா? இந்த யோவானை பிடித்து பத்மு தீவுக்கு அனுப்புகிறான். இந்த பத்மு தீவு நீங்க பார்க்கிற தக்காளி விலை அல்ல. இந்த பத்மு தீவு நீங்க பார்க்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் போல அல்ல. அந்த பத்மு தீவுல யாராவது ஜீவனோட போயிருந்தாங்கன்னா அவங்க உயிரோட திரும்பின சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தீவு தான் இந்த பத்மு தீவு. இந்த பத்மு தீவுல ஆமென் விஷ ஜந்துக்கள் உண்டு, விஷ மிருகங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே பெரிய பெரிய அரசர் கொடுக்கிற தண்டனை என்னன்னா, அந்த கைதிகளை கொண்டு அந்த தீவுல விட்டுருவாங்க. ஒரு மணி நேரத்தில் அந்த கைதி மண்ணோடு மண்ணாகி விடுவான். அங்க இருக்கிற வெயில், அங்க இருக்கிற விஷ ஜந்துக்கள் அவனை வந்து என்ன செய்யும்? கொன்று விடும். அவனுடைய பிணத்தை தின்பதற்காக கழுகுகள் பறந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பத்மு தீவிலே இந்த டொமினிஷியன் அரசன் என்ன பண்ணுகிறான்? இந்த யோவானை கொண்டு செல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவானுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது. நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் இயேசுவோடு கூட வாழ்வேன் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு இருந்தபடினாலே அவன் சந்தோஷமாக செல்லுகிறான். ஹல்லேலூயா. சொன்னபடியே அந்த வீரர்கள் இந்த யோவானை கொண்டு பத்மு தீவிலே போடும்போது இந்த பத்மு தீவின் அழிவின் தீவு, அது ஒரு ஆபத்தான ஒரு தீவு. அந்த அழிவின் தீவிர தான் யோவானுக்கு ஒரு புதிய வாழ்க்கை துவங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல உங்கள் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளோ, உங்கள் வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகளோ, தேள்கள் போன்ற பிரச்சனைகள் கொட்டுகிறதோ, விஷ பாம்புகள் போல உங்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, ஹல்லேலூயா, கழுகுகளை போல ஆமென் உங்கள் மாம்சத்தை தின்ன வேண்டும் என்று சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறானோ, இல்லை இல்லை இல்லை, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற இயேசப்பா அந்த இடத்துல தான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த பத்மு தீவில தான் ஆமென் இந்த யோவான் இயேசுவை மகிமையாய் காண்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3.5 வருடங்கள் இயேசுவோடு மனிதனாக ஆமென் இந்த யோவான் வாழ்ந்தபோது இயேசுவை சக மனிதனாக, ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, வல்லமையுடையவராக யோவான் பார்க்கிறான். அதே போல ஆமென் அந்த மலையிலே இயேசுவை மறுரூபமாகும் போது அங்கேயும் யோவான் இயேசுவை பார்க்கிறான். ஆனால் இந்த பத்மு தீவிலே ஆமென் யோவான் பார்க்கிற பார்வை வேறே. ஹல்லேலூயா. யோவான் பார்க்கிற பார்வை வேறே. எப்படி அவன் இயேசுவை பார்க்கிறான் பாருங்க. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும்
அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹalleluya. இந்த நாள் ஆராதனையிலே ஏசப்பா இங்கே மகிமையா இறங்கி வந்ததை நான் உணர்ந்தேன். அவரை ஆராதிக்கும் போது அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீசப்பட்டது. நான் ஆவியின் கண்களிலே பார்த்தேன். எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை உணர்ந்தேன். அதை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஓ ஹalleluya கேட்ட வேத வசனப்படி உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நாளைக்கு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹalleluya. பத்மு தீவு வரட்டும், பத்மு போன்ற பிரச்சனைகள் வரட்டும், விஷ ஜந்துகள் வரட்டும், மனிதர்கள் பேசட்டும், நெருக்கங்கள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், என் கூட இருக்க இயேசப்பா பெரியவர். ஹalleluya. 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 இந்த இயேசுவை மகிமையுள்ள தேவனாக யோவான் பார்க்கிறார். அதே போல நம்முடைய கடினமான வாழ்க்கையின் பிரயாணத்திலே, சூழல் நெருக்கமான நேரத்திலே, யாரும் உதவாத தருணத்திலே நம்முடைய இயேசுவை நான் பார்க்க முடியும். அதற்காகத்தான் சில வனாந்திரமான பிரச்சனைகள், ஹalleluya, சில நெருக்கங்கள். கர்த்தருடைய நாளிலே யோவான், கர்த்தருடைய நாளிலே யோவான், கர்த்தருடைய நாளிலே யோவான், ஏன் உங்களால் ஆவிக்குள்ளாக முடியவில்லை? ஏன் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரம்ப முடியவில்லை? ஏசப்பா என்னோடு பேசுங்க என்று கேட்ட உங்களோடு ஏசப்பா கேட்கிறார், ஏன் உங்களால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாற முடியவில்லை? யோவான் ஆவிக்குள்ளான போது அவன் கர்த்தரை தரிசிக்கிறான். ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு நாள் ஆராதனையிலே நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது உங்களை சுற்றிலும் தேள்கள், கொட்டுகிற தேள்களோ, விஷ ஜந்துக்களோ, பாம்புகளோ, கழுகுகளோ, மனித மிருகங்களோ எதுவாக இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அது உங்களை சேதப்படுத்தாது. அது உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் மீண்டு வருவீர்கள். உங்களை கொண்டு அவருடைய திட்டம், சித்தங்கள் நிறைவேறும், நிறைவேறும். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஆராதனையில் வந்து இந்த வார்த்தையை முகமுகமாய் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால், இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னை பலமாக நிரப்பினார். ஹalleluya. ஒரு மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியாது. ஜெபத்தை விட்டு எழும்பும் போது என்னுடைய கால்களால் எழும்பி நிற்க முடியவில்லை, என் கையை அசைக்க முடியவில்லை. அவ்வளவுக்கும் அதிகமாக ஏசப்பா நிரப்பினார். ஹalleluya. அதே வார்த்தை தான் ஏசப்பா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதே பிரசன்னத்தை தான் இன்றைக்கு நான் ஆராதனையில் உணர்ந்தேன். ஹalleluya. அதே வல்லமையோடு இயேசு பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி நீங்கள் டைரியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்குரிய நாள். இந்த நாளிலே உங்கள் தேவனை நீங்கள் முகமுகமாக தரிசிக்க வேண்டிய நாள். ஹalleluya. இந்த ஆராதனை ஒரு மகிமையின் நாள். உங்களுக்காய் அவருடைய கரங்கள் திறந்திருக்கிறது. உங்களுக்காய் அவர் செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னை நீயே ஒப்புக்கொடு. அப்படியே ஒப்புக்கொடு. உன்னை நீயே ஒப்புக்கொடு. ஹalleluya. கடந்த வாரம் சாத்தான்குள்ள போயிருக்கும் போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்கள் இந்த பூமிக்கு வரும்போது தனியா தான் வந்தீங்க, அப்படிதானே? ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஏதாவது கொண்டு வந்தீங்களா? தனியா தான் கொண்டு வந்தீங்க. ஹalleluya. இந்த பூமியை விட்டு நீங்க போகும்போது ஏதாவது கொண்டு போவீங்களா? ஏதாவது கொண்டு போவீங்களா? ஒண்ணு கொண்டு போக மாட்டீங்க, அப்படிதானே? இன்னும் ஒண்ணு சொன்னேன், ஜெமிஸ் ஞாபகம் இருக்கா? நான் 3 காரணம் சொன்னேன், 2 ஞாபகம் இருக்குது. தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போறீங்க. ஓகே. ஆனா ஏசப்பா இன்னொரு காரியம் என்னன்னா, நீங்க நியாயாசனம் ஒரு நாள் இருக்கு தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் டே நாள் இருக்கு இல்லையா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு உங்களோட யார் நிப்பா? ஜெகன் யார் நிப்பா? யாரும் தனியா தான் நிக்கணும். ஹalleluya. வந்தது தனி, போறதும் தனி. ஜட்ஜ்மெண்ட் டேயும் அப்ப ஏன் ஆராதிக்க மட்டும் பக்கத்துல என்ன பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஹalleluya. ஏன் முன்னாடி ஜெம்சிங் எப்படி பாடுறா நான் பின்னாடி பார்க்க கூடாது? நான் பின்னாடி எப்படி பாடுறேன்னு ஜெம்சிங் முன்னாடி யோசிக்க கூடாது. நான் கையை உயர்த்தி நான் டான்ஸ் ஆடி பாடினாலே என் பின்னாடி சைடு இருக்கிறவங்க என்னன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா நானும் என்னை இந்த பூமிக்கு அனுப்பின கர்த்தர் மாத்திரம். ஹalleluya.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த அறிவு உங்களுக்கு இருக்கட்டும். ஹalleluya. இப்போ நம்ம சேக நேரா கண்ணு சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. யோவானை குறித்து நான் சொல்லிவிட்டேன். யோவான் 5 புத்தகங்களை எழுதினார். 1 சுவிசேஷம், 3 நிருபங்கள், ஒரு வெளிப்படுத்தின சுவிசேஷம். the past, the present and the future. ஹalleluya. இதே போல உங்களை கொண்டு இயேசுவால் வல்லமையாக உங்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே, நீங்கள் சில இடங்களிலே அவருடைய பாஸ்டை குறித்து நீங்கள் பேசுவீர்கள், அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பேசுவீர்கள், அவருடைய இன்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பேசுவீர்கள். ஹalleluya. உங்களோடு பேசுகிற இயேசுவாவை கண்டு அவர்கள் தாழ விழுந்து இயேசுவாவை வணங்குவார்கள். 1 கொரிந்தியர் 10 நினைக்கிறேன், அல்ல 2 கொரிந்தியர் 10 நினைக்கிறேன், தீர்க்க தரிசன வரம் அப்படியாக செயல்படும். ஹalleluya. இந்த செய்தியை நீங்கள் அப்படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது யோவான் சொல்லுகிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் இயேசுவை ஆமென் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நேராக கொண்டு போகிறான். வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹalleluya. சிருஷ்டிகர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹalleluya. இன்றைக்கும் அவர் உங்கள் மேல் அசைவாடுகிறவர். ஹalleluya. ஆமென். வெறுமையா பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது. வெறுமையான இந்த பூமி, ஒழுங்கில்லாத இருந்த பூமியிலே ஆமென் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் பூமியை சிருஷ்டிக்க துவங்கின உடனே முதலாவது சொன்ன காரியம், வெளிச்சம் உண்டாக கடவது. ஹalleluya, ஹalleluya. அந்த இயேசுவை தான் இப்பொழுது யோவான் சொல்லுகிறான். இந்த இருள் நிறைந்த பூமி, இந்த நாட்களிலே இருள் நிறைந்த பூமி, எங்க திரும்பினாலும் இருள். இந்த நாட்களிலே இயேசுப்பா வெளிச்சமாய் மாற வேண்டும். உங்கள் மூலமாய், என் மூலமாய் இயேசுப்பா வெளிச்சமாய் மாற வேண்டும். நான் அந்த பகுதிக்கு நான் திரும்ப வருகிறேன். ஹalleluya. இப்போ சொல்ல வர காரியம் தெரியுமா? வெறுமையான இடங்களே அவர் அழகாக மாற்றுகிறவர். ஹalleluya. ஆமென். பாழான இடங்களை அவர் அழகாய் மாற்றுகிறவர். நீங்கள் உண்பதற்கு நல்ல உணவை கொடுக்கிறவர், நல்ல பழங்களை கொடுக்கிறவர், உங்களோடு சேர்ந்து விளையாட நல்ல பெட் அனிமல்ஸை உண்டாக்கினவர். ஹalleluya. சகலத்தையும் அழகாய் உருவாக்கினவர். அந்த நாளிலே இயேசுப்பா சிருஷ்டித்தது போல இந்த நாளிலும் உங்கள் வெறுமையான வாழ்க்கையை, உங்கள் பாழாய் கிடக்கிற இடங்களை இயேசுப்பாவுடைய கரத்திலே கொடுப்பீர் என்றால் அதை இயேசு அழகாய் மாற்றி கொடுக்க முடியும். ஹalleluya. உங்கள் வாழ்க்கை அழகு படுத்துகிறவர் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற என் இயேசுப்பா மாத்திரமே. உங்கள் வாழ்க்கையை அழகு படுத்துகிறவர் நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் இயேசு மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. பாழான இடங்களையும் வெறுமையான இடங்களையும் இயேசுப்பா அழகாய் உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையும் அவரால் உருவாக்க முடியும். முடிந்தது என்று நினைக்கிற நேரத்திலே அங்கிருந்து புதிய துவக்கத்தை கொடுக்க வல்லவர். ஹalleluya. இந்த டொமினிஷியன் ராஜா நினைத்தான் இதோடு யோவானுடைய வாழ்க்கை முடிந்தது என்று. ஆனால் அங்கே அவனுடைய புதிய வாழ்க்கை துவங்கினது. திரும்பவும் அந்த டொமினிஷியன் மன்னன் ஆமென் ஒரு ஆட்களை அனுப்பி ஆமென் யோவானை திரும்பவும் கொண்டு வருகிறான். எவ்வளவு பெரிய ஒரு கம்பேக், எவ்வளவு பெரிய ஒரு கம்பேக். ஹalleluya. வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், சில பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் இப்படியாக திரும்ப வர மாட்டோம். அங்கே வந்து ஒரு கம்பேக் இருக்கிறது. அந்த கம்பேக் திரும்ப நாம் வரும்போது வல்லமையுடையவர்களாய், ஹalleluya, அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்மை குறித்தும், நம்முடைய சபையை குறித்தும், நம்முடைய குடும்பங்களை குறித்தும், நம்ம கூட இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாய், ஹalleluya, நாம் திரும்ப வருவோம், நாம் திரும்ப மீண்டு வருவோம். ஹalleluya. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே
மாத்திரமே நீங்கள் புது சிருஷ்டியாக மாற முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே இயேசப்பா இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் எது? மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலோ. அதுதான் இன்றைக்கு கேட்டோம். உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டதுக்கு அடையாளம் என்ன? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள அடையாளம் என்ன? 25 வாசிங்க சீக்கிரமாக. நாம் பொய் பேச மாட்டோம். முதலாவது, நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருந்தால் பொய் பேச மாட்டோம். இரண்டாவது, மெய்யை தான் பேசுவோம். ஹல்லேலூயா. அது முதல் காரியம். பொய்யை களைந்து நம்ம உண்மையை தான் பேசுவோம். இரண்டாவது, நம்ம கோபம் இருந்தாலும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். மூன்றாவது, பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நான்காவது, நாம் திருட மாட்டோம். அதற்கு பதிலாக நாம் குறைச்சல் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய கையினால பிரயாசப்படுவோம். ஐந்தாவது, கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக பிரயோஜனம் உண்டாகும்படியான காரியங்களையே நாம் பேசுவோம். 31 பார்க்கும்போது சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகும். அதற்கு பதிலாக நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது தயவாய் மன உருக்கமாய் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவே தேவன் உங்களில் எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். வீட்டில் போய் நீங்கள் தியானிங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது ஏசப்பா நம்மில என்ன சிருஷ்டிக்க முடியும்? இப்பொழுது நம்மளை ஏசப்பா என்ன சிருஷ்டிக்க முடியும்? திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51 10வது வசனம். சங்கீதம் 51 10. எல்லாரும் கேட்க வேண்டிய வசனம், எல்லாரும் செய்ய வேண்டிய விண்ணப்பம். தேவனே, சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன் அப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எரேமியா 17:9-10 வசனங்கள். நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவர். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? பொல்லாததாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கேடுள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு கேளுங்க. ஏசப்பா, நீ சிருஷ்டிகர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. நான் ஒன்றை கேட்கிறேன். எனக்கு 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 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கண்ணை மூடி ஏசப்பா பார்த்து கேளுங்க. தேவனே, என்ன சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். எல்லாரும் கேட்கணும். சின்ன பிள்ளைகள் கேட்கணும், வாலிபர்கள் கேட்கணும், பெரியவர்கள் கேட்கணும். உங்கள் வயது ஒரு பிரச்சனை இல்லை. எந்த வயதுனா சரி. தேவனே, என்னிலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் சிருஷ்டியும். ஏனென்றால் என்னுடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் கேடுள்ளதாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் திருக்குள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் அழகு முகத்திலே தெரியும். ஹல்லேலூயா. ஏன் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் தெரியுமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். நீங்கள் பேசும்போது, உங்கள் இருதயத்தில் பேசும்போது சுத்தமான வார்த்தைகள் வரும். உங்கள் செயல்கள் சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தூதன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. லூக்கா 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிங்கள். லூக்கா 1 வாசிங்க. பரிசுத்த ஆவி 35. தேவதூதன் அவளுக்கு பிரவித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது உன்னதமாவுடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கும். நான் சொல்லுகிற காரியம், உன்னதமானவர் உங்கள் மேல்
நிழல் இடும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பசுத்தமாய் இருக்கும், உங்கள் செயல்கள் பசுத்தமாய் இருக்கும், உங்கள் செய்கைகள் பசுத்தமாய் இருக்கும், உங்கள் நடக்கைகள் பசுத்தமாய் இருக்கும், உங்கள் செயல்பாடுகள் பசுத்தமாய் இருக்கும், உங்கள் பார்வைகள் பசுத்தமாய் இருக்கும். ஓ ஹalleluya, உங்கள் அவயவங்கள் பசுத்தமாய் இருக்கும். கேளுங்க, உன்னதமான பலன் என்மேல் இந்த ஆராதனையிலே நிழல் இடட்டுமே. இயேசுவின் நாமத்தினால உன்னதமானுடைய பலம் என்மேல் நிழலிடும்போது என்னிலிருந்து பிறக்கிறது எல்லா பசுத்தம், என்னிலிருந்து பிறக்கிறது எல்லா பசுத்தம், என்னிலிருந்து பிறக்கிறது எல்லா பசுத்தம். என் பார்வையிலே பசுத்தம், என் பேச்சிலே பசுத்தம், என் நடக்கையிலே பசுத்தம், என் செயல்களிலே பசுத்தம், என் சிந்தையிலே பசுத்தம், என் எண்ணங்களிலே பசுத்தம். ஹalleluya. அதற்காகத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஹalleluya. எப்பொழுது சிருஷ்டிக்கப்படும்? சங்கீதம் 104:30 வசனம். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான தேவை நாம் முதலாக வாசித்தோம், பசுத்த ஆவியானுடைய பலம் நம்மை நிழல வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி அனுப்பப்படும் போது சிருஷ்டிக்கப்படும். ஹalleluya. பசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்படும் போது உங்களிலே அநேக காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். அதிலே ஒன்று, இருதயத்திலே நல்ல இருதயம், சுத்த இருதயம் சிருஷ்டிக்கப்படும். ஏசாயா 43:7 வசனம். ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து, கிரியேட்டட், உருவாக்கி, ஃபார்ம்டு, படைத்து, மேட், என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையின் ஆழத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் ஏசப்பாவுடைய சமூகத்திலே போய் விழுந்து கிடங்க. ஏசப்பா உங்களோடு பேசுவார். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் உருவாக்கப்பட்ட ஜனம், நீங்கள் படைக்கப்பட்ட ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஒரு நாள் ஏசப்பா, ஆமென், ஹalleluya, இந்த வார்த்தை தூதரோடு சொல்லும்போது இந்த காரியங்கள் நடைபெறும். ஹalleluya. உங்களை சிருஷ்டித்தவர் அவர் உண்மையுள்ளவர். இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் புதிய காரியங்களை சிருஷ்டிக்க முடியும். ஹalleluya. ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க முடியும். எந்த காரியத்தை ஏசப்பா உங்களிலே செய்ய வேண்டும். ஓகே, அதுக்கு முன்பதாக இந்த கிரியேஷன் சிருஷ்டி என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் எப்படி இருக்கிறது, ஆங்கிலத்திலே கிரியேஷன் என்றால் படைப்பு, உருவாக்குதல். It is an act of bringing something into existence that did not exist previously. Act of bringing something new into existence. New la. Act of bringing something into existence that did not exist previously. இதற்கு முன்பதாக இல்லாததை அவர் உங்களிலே சிருஷ்டிக்க முடியும். ஹalleluya. அதுதான் கிரியேஷன். இதுவரைக்கும் இந்த சபை கண்டிராத காரியங்களை அவர் சிருஷ்டிக்க போகிறார். என்னோடு கூட சேர்ந்து வாங்க. இதுவரைக்கும் இந்த சபையிலே நடக்காத காரியங்களை, பார்க்காத காரியங்களை, செயல்படாத காரியங்களை இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்க போகிறார். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சபையே உணர்ந்து கொள், உன்னிலே இயேசு சிருஷ்டிக்க போகிறார். இதுவரைக்கும் something bringing something into existence. ஹalleluya. இதுவரை நீங்க பார்க்காத காரியங்கள், இதுவரை கேட்காத காரியங்கள், இதுவரை நீங்க நினைக்காத காரியங்களை இந்த சபையிலே ஏசப்பா செய்ய போகிறார்.
அதற்கு மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் பிசினஸ்லே, உங்கள் கையின் பிரயாசத்திலே, he is going to bring something into existence, something into existence, hallelujah, that did not exist previously. இதற்கு முன்பதாக இல்லாத ஒரு காரியத்தை இந்த நாளிலே ஏசப்பா உருவாக்க போகிறார். ஏசப்பா உருவாக்க போகிறார். ஏசப்பா உருவாக்க போகிறார். ஏசப்பா உருவாக்க போகிறார். Hallelujah, 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 hallelujah. Oh yes Lord, நான் உணர்கிறேன் உண்டாக கடவது என்று ஏசப்பா சிருஷ்டித்த போது அப்படியே உண்டானது. மரங்கள் உண்டாக கடவது, மரம் உண்டானது. சூரியன் உண்டாக கடவது, சூரியன் உண்டானது. சந்திரன் உண்டாக கடவது, சந்திரன் உண்டானது. நட்சத்திரம் உண்டாக கடவது, நட்சத்திரம் உண்டானது. மிருகம் உண்டாக கடவது, மிருகம் உண்டானது. பறவை உண்டாக கடவது, பறவை உண்டானது. ஓ ரீதானாரா அஷ்கனபரமௌஷியா, ஹalleluya. உன்னை பார்த்து உண்டாக கடவது என்று இயேசப்பா சொல்லுங்க. அந்த வார்த்தையை உன் காதுகள் கேட்கட்டும். Oh yes, hallelujah, hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை அப்படியே விசுவாசித்து நீங்கள் உங்கள் சரீரத்திலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் ஆவிக்குள்ளாக கொண்டு போங்க. Hallelujah, hallelujah. Something new is going to happen. Something is going to exist in the name of Jesus. In the name of Jesus, bringing something into existence. Oh yes, yes, hallelujah. கிரியேஷனுக்கும் இன்வென்ஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம். கிரியேஷன் என்பது bringing something into existence that did not exist previously. ஆனா இன்வென்ஷன் அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிப்பு, அதுதான் புதிதாக செய்தல். எப்படின்னா creating a new product, processing on existing materials or solutions. ஆல்ரெடி இருக்கிற இந்த கிளாஸ் மூலமாக இன்னொரு காரியத்தை கண்டுபிடிப்பது இன்வென்ஷன். இந்த கிளாஸே இல்ல, இந்த கிளாஸை உருவாக்குவது கிரியேஷன். ஹalleluya. உங்களுக்குள்ள எது இல்லையோ இந்த நாளில் இயேசுவை உருவாக்க போகிறார். விசுவாசிங்க. திரும்ப இயேசுவை சொல்லுகிறார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், தொழிலில், கையின் பிரயாசத்தில் இயேசப்பா ஒன்றை புதிதாக உருவாக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் சேர்ந்து ஹalleluya. உங்கள் சரீரத்தில், உங்கள் சிந்தையில், உங்கள் இதயத்தில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் நடக்கையில், உங்கள் பார்வையில், உங்கள் பேச்சில் இயேசப்பா புதிய காரியத்தை உருவாக்க முடியும். எதில் உங்களுக்கு இயேசப்பா புதிய காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அந்த காரியத்தை இந்த இயேசப்பாவால் சிருஷ்டிக்க முடியும். விசுவாசி, அப்பொழுது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் குறைகளை பார்த்து அநேகர் நிந்தித்தார்களோ, உன் செயல்களை பார்த்து அநேகர் உன்னை ஏளனமாய் பேசினார்களோ, உன் நடக்கையை பார்த்து அநேகர் உன்னை கேலி செய்தார்களோ, உன் குடும்பத்தின் நிலையை பார்த்து அநேகர் உன்னை பார்த்து சிரித்தார்களோ, அவர்கள் கண்கள் காண இன்றைக்கு ஏசப்பா புதிதாய் ஏசப்பா சிருஷ்டிக்கிற அந்த காரியம் உங்களை மிகவும் 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 உயர கொண்டு போவது உங்கள் கண்கள் காணும். ஓ, அநேகர் காதுகள் கேட்கும். எஸ், ஹalleluya. சீக்கிரமாய் சொல்லுகிறேன், விசுவாசிங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒன்றே சீக்கிரம் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன்.
ஏசப்பா இந்த சபையிலே ஒன்றைக்கு ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஹalleluya. உங்கள் குறைவுகளை பார்க்காதீங்க, உங்கள் நிறைவுகளையும் பார்க்காதீங்க. உங்கள் ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய விஸ்டம் எதையும் பார்க்காதீங்க. உங்கள் ஞானம், அறிவு, புத்தி, உங்கள் பலன் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு சிறு பிள்ளை போல விசுவாசிங்க. இன்றைக்கு எனக்கு ஏசப்பா something bringing existence, bringing something into existence. எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். bringing something in existence, bringing something into existence. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹalleluya. இயேசு சிருஷ்டிகர், இயேசு வெளிச்சம், ஒளி, இயேசு ஜீவன், இயேசு அன்பு. 4 தலைப்புகளை எடுத்துட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு ஒன்றை எனக்கு முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். முதலாவது நான் பார்த்தோம் இயேசு சிருஷ்டிகர் என்பதை. அவர் சிருஷ்டிக்க துவங்கி விட்டார். உங்கள் ஆவியிலே அதை பாருங்க, உங்கள் ஆவியிலே உணருங்க. something. Oh, hallelujah. Oh yes Lord Jesus. இரண்டாவதாக நாம் செல்லுவோம். ஏசப்பாவுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹalleluya. அவருடைய வார்த்தையை வாசிக்க அவருடைய வார்த்தையை தியானிக்க நேரம் செல்கிறது. நம்மால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஹalleluya. நான் 12:30 முடிக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் முடியாது. எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் அதே 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 2வது பாயிண்ட். இயேசு மெய்யான ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாதா மெய்யான ஒளி, இயேசு மெய்யான ஒளி. உங்கள் வாயை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இருள் நீங்கும். இயேசுதான் மெய்யான ஒளி. இருள் ஒரு பலவீனம், இருள் ஒரு பயம், இருள் ஒரு கஷ்டம், இருள் ஒரு நெருக்கம், இருள் உங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணுகிறது. உங்கள் வாயை திறந்து, என் மரியாதைக்குரியவர்களே, என் அன்பானவர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, உங்கள் வாயை திறந்து நீங்க சத்தத்தை சொல்லுங்க, இயேசு மெய்யான ஒளி. ஹalleluya. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளிலே இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அநேகருடைய ஆத்துமாக்கள் இன்றைக்கு செத்ததை போல இருக்கிற காரணம் வெளிச்சம் இல்லாத காரணம். இந்த ஏசப்பா இல்லாத காரணத்தினால்தான் அநேகருடைய ஆத்துமாவிலே, அநேகருடைய ஆவியிலே ஜீவன் இல்லாமல் இருக்கிறீர்கள். சத்தத்தை ஓதி சொல்லுங்க, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த ஆராதனையிலே நான் அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் செல்ல வேண்டும். அந்த வெளிச்சத்தின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டால் செல்ல வேண்டும். இயேசு என்கிற வெளிச்சத்தின் அந்த ஃபீல், அந்த பிரசன்ஸை நான் எடுத்துக்கொண்டால் செல்ல வேண்டும். ஹalleluya. பிரசங்கி 11:7 வாசிங்க. பிரசங்கி 11:7. போதும் வெளிச்சம், இன்பம். ஹalleluya. இயேசு இன்பம். எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருக்கிறது? இயேசு எனக்கு இன்பமானவர், இயேசு எனக்கு இன்பமானவர், இயேசு எனக்கு மகிழ்ச்சியானவர். ஹalleluya. இயேசு எனக்கு இன்பமானவர், இயேசு எனக்கு வெளிச்சமானவர் என்று அருமையான பாடல் இருக்கிறது. நேரம் பாட முடியவில்லை, சொல்லுகிறேன், இயேசு இன்பமானவர். ஹalleluya. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வசனம் வீட்டில் போய் வாசிங்க. அங்க பார்க்கும்போது யாத்திராகமம் 10:22-23 எகிப்து தேசம் எங்கு 3 நாள் மட்டும் காரியம் உண்டாயிற்று.
3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும்போது காரிருள் உங்களை மூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் எங்கு 3 நாட்கள் இருள் இருந்தபடினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. யார் தங்கள் இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. இருள் உங்களை பார்க்க செய்யாது. இருள் உங்கள் கண்களை கூடாக்கிவிடும். இருள் உங்களை முன்னேறி அதை இருக்கிற இடத்தை விட்டு முன்னாடி உட்கார போக முடியாது. இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருள் உங்களை வைத்துவிடும். ஆனால் வெளிச்சம் வரும்போது உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி என்றால் ஆவியின் கண்களினாலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும், தேவன் ஹல்லேலூயா உங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆமென் நன்மைகளையும் உங்கள் கண்கள் காணும். எப்பொழுது வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை குறித்த காரியம், உங்கள் ஊழியத்தை குறித்த காரியம், உங்கள் சபையை குறித்த காரியம், உங்கள் பிசினஸை குறித்த காரியம், உங்கள் கையின் பேசத்தை குறித்த காரியம் ஏசப்பா உங்கள் கண்கள் காண செய்வார். எப்பொழுது வெளிச்சம் உங்களில் உதிக்கும் போது, வெளிச்சம் உங்களில் இருக்கும்போது இருளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். சீக்கிரமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 11:10. யோவான் 11:10. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இடறல்கள்? அது சரியா, இது சரியா, அப்படி போலாமா, இப்படி போலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இல்லை இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, அந்த நாட்டுக்கு போலாமா, இந்த நாட்டுக்கு போலாமா, இல்லை இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இல்லை இந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்கலாமா, அந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்கலாமா. நோ, அந்த இடர்கள் வராது. வார்த்தையை குறித்த இடர்கள் வராது. கர்த்தருடைய வார்த்தை ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையாக பார்க்கக்கூடிய அந்த நல்ல அனுபவம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இரவில் நடக்கிறவன் இடறி விடுவான். ஹல்லேலூயா. வெளிச்சம் இல்லாதபடினாலே அவன் இடறி விழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் இயேசப்பாவை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசப்பாவை உயர்த்தி இடத்தில் எல்லாம் அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கரம் இப்போ நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் நம்முடைய தோளின் மேலே, நம்முடைய தலையின் மேலே, நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நான் அதை உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நிதானமாய் நாம் தியானிப்போம். இன்னொரு முக்கியமான இருள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான். இதே யோவான் ஏசப்பாவை வெளிச்சம் என்று உலகத்துக்கு எடுத்து சொன்ன யோவான், ஏசப்பா தான் மெய்யான ஒளி என்று உலகத்துக்கு எடுத்து சொன்ன யோவான் 1ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 11 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் மைக்கில் வாசிங்க. மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப வீட்டில் போய் வாசிங்க. இந்த வசனம் உங்களோடு பேசட்டும். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை கூடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். 2 காரியம். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இயேசுவில் நிலை கொண்டிருக்கிறான். சகோதரர்களை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். தான் போகிற வழி, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். உங்களுக்கு இதே போல அனுபவம் இருக்கிறதா? நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், எதுவுமே நடக்கல. ஏன்? உங்கள் சகோதரரிடத்திலே நீங்கள் அன்பு செலுத்தாதபடினாலே. உங்கள் சகோதரர்களை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், அன்பு கூறுவீர்கள் என்றால், ஒளியிலே நிலை கொண்டிருப்பீர்கள். ஒளியிலே நீங்கள் நடக்கும்போது உங்கள் கண்கள் குருடாக இருக்காது. உங்கள் கண்கள் வெளிச்சமா எல்லாவற்றையும் பார்க்கும். நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழி உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்பொழுது? உங்கள் சகோதரத்திலே நீங்கள் அன்பாய் இருக்கும்போது. சகோதரன் என்று சொல்லும் போது முதலாவது உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சகோதர சகோதரிகள். இரண்டாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் அன்பாய் இருக்கும்போது இருள் உங்களை பற்றாது. நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்படி உங்கள் அன்பை வெளிக்காட்டுவீர்கள் தெரியுமா? உங்கள் சகோதரன் கஷ்டப்படும் போது அவர்களுக்காய் திறப்பின் வாசலிலே நின்று கண்ணீரோடு இயேசப்பாவை நோக்கி பார்க்கிறதான் ஒரு உண்மையான சகோதரனிடம் ஒரு உண்மையான சகோதரியின் அனுபவம். உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்காமல், அதை பார்த்து ஏளனமாய் பேசாமல், கேலியாக சொல்லாமல், ஏசப்பா கூட தண்டனை என்று சொல்லாமல், நீங்கள் அதற்கு பதிலாக ஏசப்பாட சமூகத்தில் போயிருந்து அவர்களுக்காக கண்ணீரோடு இயேசுவே அவர்களை ஆசீர்வதியும் என்று நீங்கள் மனதார ஜெபிக்கும் போது நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் எழுதுகிறான். ஹல்லேலூயா. அடுத்தது யோபு 22ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 22ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். நீர் 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 அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. ஜோயல், ஜோஷுவா, ஜோனி, ஜெகன், ஜெம்சிங், ஜெமரிஷ், சுந்தரனா, உங்க பேரெல்லாம் அங்க போட்டு வாசிங்க. அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். நீர் சர்வ வல்லவிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. எப்போ உங்க பாதைகளிலே வெளிச்ச பிரகாசம் தெரியுமா? நீங்க ஏசப்பாவோடு பழகும் போதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாவோடு நேரத்தை செலவு செய்யும் போது, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஏசப்பாவோடு பழகும் போது உங்களுக்கு உங்களுடைய பாதைகளிலே வெளிச்சம் உண்டாகும். இரண்டாவது, சர்வ வல்லவத்தில் நீங்கள் மனம் திரும்பும் போது உங்கள் பாதைகளிலே வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. வீட்டில் போய் தியானிங்க. ஏசப்பா உங்களோடு பேசுவார். சங்கீதம் 112:4, சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு ஏசப்பா உதிப்பார். செம்மையா இருப்பீங்கன்னா உங்கள் செயல்களிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் பேச்சிலே, உங்கள் பார்வையிலே, உங்கள் செயல்களிலே, உங்கள் ஊழியங்களிலே, தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திலே, தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நீங்கள் செம்மையாய் இருக்கும்போது வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். நான் அங்க அந்த திரும்ப நான் வருகிறேன் அப்புறமாக. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23. கட்டளையே விளக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். இயேசு மெய்யான ஒளி, இயேசு மெய்யான ஒளி. நான் இந்த வேதத்தை தூக்குறேன்டா, நான் ஏசப்பாவை தூக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? இந்த வேதத்தை நான் தூக்குறேன். இப்ப நான் யாரை தூக்கிட்டு இருக்கிறேன்? யாரை தூக்கிட்டு இருக்கேன்? யாரை தூக்கிட்டு இருக்கேன்? வேதமே வெளிச்சம். வெளிச்சம் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நாம எங்க போனாலும் கையில என்னத்தை கொண்டு போகணும்? மொபைலுக்கு பதிலாக என்ன கொண்டு போகணும்? ஜெஃப்ரின். ஜெஃப்ரின் மொபைல் கொண்டு போக கையில என்ன கொண்டு போகணும்? என்ன கொண்டு போகணும் ஜெஃப்ரின்? சத்தமா சொல்லு. வேதத்தை கொண்டு போ. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்க உயிரை கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். பின்னாடி அழகா இருந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கான். வாட் a pity. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே
இப்ப எல்லாரும் ஏசாயா 58 அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிங்க. நான் சீக்கிரமா முடிக்கிறேன். 2 காரியங்கள் சொல்லி சீக்கிரமா முடிக்கிறேன். ஏசாயா நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 8 10 வசனங்கள். இங்க நான் வாசிக்கும் போது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பசியினிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து ஹல்லேலூயா உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். 2 காரியங்கள். உன் வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. ஒரு சூரியன் எப்படி ஆமென் ஆமென் அதிகாலையிலே எழும்பி அது பிரகாசிக்கிறது போல, ஒரு சூரியன் எப்படி அதிகாலையிலே எழும்பி அது உதித்து பிரகாசிக்கிறது போல உன் வெளிச்சம், உனக்குள் இருக்கிற வெளிச்சம், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற உன் இதயத்திலே, உன் ஆலயமாகிய உன் இதயத்திலே வாசம் பண்ணுகிற உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருந்து அவர் எழும்புவார், உனக்குள்ளே இருந்து அவர் உதிப்பார். இப்பொழுது மத்தேயு 5 அதிகாரம் 16 நான் வாசிக்கிறேன். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்பொழுது சங்கீதம் 118:27 கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் வெளிச்சம் உதித்து நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், நீங்கள் பிரகாசம் கொடுப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் ஏசப்பாவை சுமந்து செல்கிறவர்கள், ஏசப்பாவுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் செல்கிற இடம் எங்கும் இருளுக்கு இடம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்திலே இருளுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று அநேக சொல்லத்தக்கதாக உன் வெளிச்சம் எழும்பும், உன் வெளிச்சம் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னில் மூலமாக இயேசு பிரகாசிக்க போகிறார். உன் மூலமாக, உன் குடும்பத்தின் மூலமாக, உன் பிள்ளைகள் மூலமாக, உன் ஊழியத்தின் மூலமாக, உன் சபையின் மூலமாக இயேசு பிரகாசிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே ஆமென் 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 ஆமென். உன் வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம் உதித்து உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ இந்த வெளிச்சம் வரும்போது என்ன காரியம் நடக்கும் என்பது 2 காரியங்கள், 2 சம்பவங்கள் 1/2 மணி நேரத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நீங்க என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசப்பா உங்களை பலப்படுத்த வல்லவர். இந்த வசனங்கள் என்னை உருவாக்கினது, இந்த வசனங்கள் என்னை புடமிட்டது, இந்த வசனம் என்னை அள வைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்கதான் ஆசைப்படுகிறேன். 4 காரியங்கள். 1 இயேசு சிருஷ்டிகர், 2 இயேசு வெளிச்சம், 3 இயேசு ஜீவன், 4 இயேசு அன்பு. நான் 2 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். இயேசு சிருஷ்டிகர் சொல்லிவிட்டேன், 2வது இயேசு வெளிச்சம் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வெளிச்சம் உதிக்கும் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 7-10 வசனங்கள். ஆமென். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 7-10 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த பிரகாசம் வந்த உடனே அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. 2வது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. 3வது தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அடுத்து அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். 4 காரியம் சொல்கிறேன். வெளிச்சம் பிரகாசித்தது, சங்கிலிகள் விழுந்தது, கதவு தானாய் திறந்தது, நடந்து போனார்கள். வெளிச்சம் உங்களில் உதிக்கும் போது, வெளிச்சம் உங்களில் உதிக்கும் போது கட்டுகள் சங்கிலிகள் அது தானாய் விழுந்துவிடும். சங்கிலிகள் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். கதவு இருப்பு கதவுகள், இரும்பனால் செய்யப்பட்ட கதவுகள் தானாய் திறக்கும். உனக்கு தானாய் திறக்கும். அடைப்பட்ட கதவுகள், ஆசீர்வாதத்தின் கதவுகள் அது தானாய் திறக்கும். எப்பொழுது வெளிச்சம் உன்னிலே
பிரகாசிக்கும் போது, வெளிச்சம் உன்னிலே உதிக்கும் போது, வெளிச்சம் உன்னிலே எழும்பும் போது, கட்டிகள் அறுக்கப்படும், கட்டிகள் உடைக்கப்படும், கதவுகள் தானாய் திறக்கும். நீங்கள் நெடுக நடந்து போவீர்கள். நீங்கள் நெடுக நடந்து போவீர்கள். வளைந்து 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 அல்ல, குறுகிய பாதையில் அல்ல, நீங்கள் நெடுக. அந்த வார்த்தை எத்தனை பேர் புரியும் தெரியல. நீங்க நெடுக நடப்பீங்க, நீங்கள் நேரா நடப்பீங்க, நீங்கள் நேர்மையா நடப்பீங்க, நீங்கள் உண்மையா நடப்பீங்க, நீங்க உத்தமமா நடப்பீங்க, நீங்க பசுத்தத்திலே நடப்பீங்க, நீங்க வார்த்தையிலே நடப்பீர்கள், நீங்கள் ஆவியிலே நடப்பீர்கள், நித்திய ஜீவனுக்கு நேராக நடப்பீர்கள். வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இன்றைக்கு உங்கள் மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இயேசு சிருஷ்டிகர், இயேசு வெளிச்சம், இயேசு சிருஷ்டிகர், இயேசு வெளிச்சம். கடைசியாக இப்பொழுது வாருங்க, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரே அதிகாரத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 60வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ் லார்ட். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 to 22 வசனங்களும் தியானிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 to 22 வசனங்கள். எழும்பி பிரகாசி. இந்த வசனங்களை நீங்க அப்படியே விசுவாசிங்க. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதுல எந்த அவிசுவாசம் வரக்கூடாது. உங்களுக்கு அவிசுவாசம் கொஞ்சம் எங்கேயாவது இருக்குன்னா இப்ப உங்க கண்களை மூடி சொல்லுங்க, ஏசப்பா என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுப்பீங்கன்னா உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வார்த்தை உங்களுக்கு என்று நேராக வருகை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் சில நேரத்திலே நான் உங்களை பெயரை கூட சொல்ல முடியும். ஏனால் நீங்கள் எல்லாருடைய பெயர் எனக்கு தெரியும். நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா திட்டவட்டமாக சில பெயர்களை சொல்லி என்று சொன்னாங்க. கர்த்தர் அனுமதித்தால், ஏசப்பா அனுமதித்தால் அந்த பெயர்களை சொல்லியே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் விசுவாசத்தை எடுப்பீர்கள் என்றால் உங்களுக்காக அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே பசுத்தமாக்கி கொள்ளுங்கள். எப்படி பசுத்தமாக முடியும் என்ற ஒரு ஸ்டெப் தான். கர்த்தருடைய வசனமே உங்களை பசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையே உங்களை பசுத்தப்படுத்தும். விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. சிறியவர்களா இருந்தாலும் சரி, வாலிபர்கள் பெரியவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. இப்பொழுது நான் வாசிக்கிறேன் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை. எல்லாரும் எல்லாருடைய கண்களும் இப்பொழுது அதுக்கு நேராக செல்லட்டும். முதல் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதை விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய வெளிச்சம் என் மேல் உதிக்கட்டும், உம்முடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும், உம்முடைய ஒளி என் மேல் வரட்டும், உம்முடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்றால் பவுலின் நிழலை, பவுலின் நிழல் பட்டவர்கள், பவுலின் வஸ்திரத்தை தொட்டவர்கள் எப்படி சுகமடைந்தார்களோ, நான் திரும்ப சொல்லுகிறேன், பவுலின் நிழல், பவுலின் வஸ்திரம் தொட்டவர்கள் நிழல் பட்டவுடன் வியாதியஸ்தர்கள் சுகமானது போல சில ஊழியக்காரர்கள் மேல், சில மூப்பர்கள் மேல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அது இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் நீ விசுவாசித்தால் அந்த வல்லமை, அந்த வெளிச்சம், அந்த ஒளி உன்னில் உதிக்கட்டும், உன்னில் உதிக்கும். Hallelujah, 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 hallelujah. Oh yes, hallelujah. நாம் ஆராதனை வேளையிலே கேட்டோம், இயேசப்பா தன்னை விடவும் தன் சீஷர்கள் பலமாய் உபயோகப்பட வேண்டும் என்று இயேசப்பா விரும்பினார். தன்னை விடவும் அதிகமாய் பயன்பட வேண்டும் என்று இயேசப்பா விரும்பினார். அந்த வார்த்தை இப்பொழுது உங்கள் நிறைவேறட்டும். அந்த வார்த்தை இப்பொழுது உங்கள் நிறைவேறட்டும். விசுவாசிப்பா என்றால் உன்னை பார்க்கும்போது பிசாசுகள் அலறி ஓடும்.
நீ ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவார்கள். நீ ஜெபிக்கும் போது அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்படும். நீ ஜெபிக்கும் போது பேசாத ஊமையர்கள் பேசுவார்கள். ஹalleluya. நீ ஜெபிக்கும் போது ஏன் மரித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உன்மேல் வெளிச்சம் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹalleluya. இரண்டாவது வசனம் கடைசி பகுதி. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எனக்கு தெரியல, யாரோ ஒருவருக்கு இந்த வசனம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது மகளே, கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது மகளே. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை சாதாரண எடை போடாது. கர்த்தருடைய மகிமை சாதாரண எடை போடாது. ஹalleluya, ஹalleluya. அந்த சிஷ்யர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு மறுப மலையிலே கர்த்தருடைய மகிமையை, இயேசுவோட மகிமையை கண்டபோது இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே இருக்கலாம் என்று சொன்ன போல அழகான ஒரு அனுபவம், மகிமையான ஒரு அனுபவம். ஹalleluya. இந்த சபையிலே தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்களுக்கு நேராக வருகிற வசனம், உன் வெளிச்சத்தினத்துக்கு, உன்னிலே உதிக்கிற வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் ஜாதிகளும் உதிக்கிற உன் வழிநடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். இயேசுவின் நாமத்தினால் உன் வீட்டுக்கு நேரா வருவார்கள். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், ஏன் முதல் அமைச்சர்கள், ஏன் பிரதம மந்திரி, ஏன் நான் விசுவாசிக்கிறேன், உன்னிடத்துக்கு நேராக நடந்து வருவார்கள். உனக்கு நேராக நடந்து வருவார்கள். எப்பொழுது? எப்பொழுது வெளிச்சம் உன்மேல் உதிக்கும் போது, அவருடைய மகிமை உன்னிலே காணப்படும் போது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஐந்தாவது வசனம், ஐந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எந்த காரியத்துக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக இயேசுவோட சமூகத்திலே விழுந்து கிடக்கிறாயோ, அது நடக்கும்போது உன் இதயம் பூரிக்கும், உன் இதயம் பூரிக்கும், உன் இதயம் பூரிக்கும், உன் இதயம் சந்தோஷிக்கும், உன் இதயம் மகிழும், உன் இதயம் பலனடையும், உன் இதயம் ஆனந்திக்கும். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஜெகன், உனக்கு ஆஷாவுக்கு ஏசப்படுத்துற ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே, ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே உன் குடும்பத்திலே ஏசப்பா சிருஷ்டிக்க போகிறார். ஹalleluya. உனக்கு பிறக்கிற இரண்டாவது குழந்தை அது ஆண் மகனா இருக்க போகிறது. ஹalleluya. அந்த ஆண் மகனுக்கு இன்றைக்கு நீ ஒரு பேரை சூட்டி ஜெபித்துக்கொள். இன்றைக்கு ஆஷா இன்றைக்கு வரவில்லை, ஆனால் இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய மகிமை இப்பொழுது உங்கள் இரண்டு பேர் மேலே அவர் வைக்க போகிறார். அந்த மகிமை நான் உனக்குள் சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் தேவன் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார். அந்த குழந்தையின் மூலமாக, அந்த குழந்தையின் மூலமாக அவன் பெரியவன் ஆன போது, அவன் பெரியவன் ஆகிற போது ஏசப்பாவுக்காக இந்த தேசத்தை கலக்குவான். உலகன் விலை, தக்காளி விலை, ஈச்சன் விலை, கருங்கல் சுற்றியுள்ள பகுதியை அவன் கலக்குவான். என் தகப்பன் செய்த ஊழியத்தில், என் தகப்பன் செய்த ஊழியத்தில் அந்த மகிமையை உன் மகன் மூலமாக ஏசப்பா நிறைவேற்றுவார். நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெகன் ஆஷாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விசுவாசி, விசுவாசி, நீ விசுவாசி, விசுவாசி. நீ தனரவௌஷ்யரா அந்தரபரிகனவௌஷ்யா. ஹalleluya, ஹalleluya. 3 மாதங்களாக ஏசப்பா என்னோடு இடைப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லிவிட்டேன். கடந்த டிசம்பர் மாதம் உன்னை தனியாக பார்த்து நான் சொன்னேன், உனக்கும் ஆஷாவுக்கும் ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்கிறது என்று. இன்றைக்கு இந்த பிப்ரவரி 23 உன் டைரியில எழுதுவாய். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் முதல் பிரசவம் ரொம்ப கடினமா இருந்தது நினைக்கிறாயோ, முதல் பிரசவம் உயிருக்கு ஆபத்து நினைத்தாயோ, பரவாயில்ல, பரவாயில்ல. நான் உனக்கு கொடுக்க போகிற இரண்டாவது கர்ப்பத்தின் கனியின் மூலமாக என் தகப்பனார், என் தக்காயோர் செய்த ஊழியத்தின் மகிமையை உன் மகன் மூலமாக ஏசப்பா நிறைவேற்ற போகிறார்.
இயேசுவுடைய வருகை பிந்துமானால், இயேசுவுடைய வருகை தாமதமானால் நம்முடைய கண்கள் காணும். எஸ் 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 ஐ அம் ரியலி கான்ஃபிடென்ட். நான் இயேசுவுடைய பிரசன்னத்துக்குள் நிற்கிறேன், இயேசுவுடைய கரத்தில் நான் நிற்கிறேன் என்பதை நான் விசுவாசம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹalleluya ஹalleluya. ஏசாயா 60 அதே அதிகாரம் 9 10 வசனம் வாசிக்கிறேன். 9 வசனம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும், தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஹalleluya. இந்த சபையிலே உதவி ஊழியக்காரராய் கொடுக்கப்பட்ட தேவ ஊழியக்காரனுக்கு நேராக வருகிற திக்கசன வார்த்தை, என் மகனே, என் மகனே, இதுவரைக்கும் உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை உருவாக்கினேன், இன்னும் உருவாக்குவேன். உனக்கு நேராக வருகிற வசன வார்த்தை, தீவுகள், அநேக தேசங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அநேக பிளைட்ஸ், அநேக ஏர்பிளைன்ல உன்னுடைய சீட் காத்து கொண்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் இந்த வருடத்திலே அநேக இடங்களிலே ஏசப்பா ஜோனி பிரதரை கொண்டு போய், ஜோனி பாஸ்டரை கொண்டு போய் பயன்படுத்துவதை உங்கள் கண்கள் காணும். மகனே, நீ விசுவாசித்தால் உன் வாயை திறந்து ஆமென் என்று சொல்லி அந்த பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். தீவுகள், தீவுகள், நாடுகள் உனக்கு காத்திருக்கிறது, உனக்கு காத்திருக்கிறது, நாடுகள் உனக்கு காத்திருக்கிறது. ஓ, தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்கிறது. ஏன் தர்ஷீஷ் தெரியுமா? தர்ஷீஷ் இஸ் a business country. அநேக ஐஸ்வர்யங்கள், அநேக நன்மைகள் இந்த தேவனுடைய சபையிலே கொண்டு குவிப்பார், கொண்டு குவிப்பார். ஹalleluya. ஓ எஸ், அவர் உன்னை, தீவுகள் உனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளும் உன் சபை விசுவாசிகளும் ஹalleluya தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு தூரத்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்கும். பேசுங்க ஏசப்பா, சொல்லுங்க ஏசப்பா, பேசுங்கன்னு சொல்லுங்க. I am in a different dimension. நான் வேறு ஒரு பரிமாணத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஹalleluya. நான் வேறு ஒரு பரிமாணத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இயேசுவா உங்களோடு பேசட்டும். கேளுங்க, கேளுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. என்னோடு பேசுங்க. அன்பு ஊழியக்காரர்களே, தீவு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஜோனி பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும். இதை நீ விசுவாசிப்பாய் என்றால், ஜெம்சி, நீ இதை விசுவாசிப்பாய் என்றால், நீ நினைக்காத இடத்துக்கு, நீ நினைக்காத நாடுகளுக்கு உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனக்கு எப்படி நினைக்காத நீ மாத்திரமல்ல, குடும்பமாய் நீயும் அப்பர்ணாவும் செல்லுவாய், நீயும் அப்பர்ணாவும் பிள்ளைகளும் செல்லுவார்கள், 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 செல்லுவார்கள். இந்த சபையிலே வந்து நீ சாட்சி சொல்லுவாய், நீ சாட்சி சொல்லுவாய். நான் காண்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தீவுகள் உனக்கு காத்திருக்கும். எப்பொழுது? எப்பொழுது? ஒளி உன்மேல் உதிக்கும் போது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் போது. ஹalleluya, ஹalleluya. எஸ், 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 எஸ். இந்த சபையை குறித்ததான வசனம் 11வது வசனம் 11. உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும். இந்த வாசல்கள் பூட்டப்படாது, இந்த சபைகளுடைய வாசல் பூட்டப்படாது, இந்த ஆலயத்தின் வாசல் பூட்டப்பட்டிருக்காது. ஏன் தெரியுமா? இரவு பகலும் அநேக ஜனங்கள் இங்கு வந்து, அநேக ஜனங்கள் இங்கு வந்து
அநேக ஜாதிகள் இங்கு வந்து, அநேக மக்கள் இங்கு வந்து அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஏன் தெரியுமா? இந்த இடத்திலே என் இயேசுவுடைய கண்கள் திறந்திருக்கிறது. இந்த இடத்திலே என் இயேசுவுடைய செவிகள் திறந்திருக்கிறது, திறந்திருக்கிறது. ஓ, நான் ஜெபித்ததினால் எனக்கு ஆசீர்வாதம் வந்தது. நான் ஜெபித்ததினால் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஓ, நன்மைகள் உண்டானது. ஹalleluya. விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு உலகார் சொன்னது போல இதை விட மேலான காரியங்களை இயேசு செய்ய போகிறார். இந்த வருடம் 2025 வருடம் உங்கள் சபைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் தனிப்பட்ட காரியத்துக்கும் இயேசு பெரிய 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 காரியங்கள், அற்புதங்களை செய்ய போகிறார். செல்வி, விசுவாசி, உன்னுடைய பிசினஸ்ல இயேசு புதியதை சிருஷ்டிக்க போகிறார். புதிய காரியம், ஒரு புதிய ஞானம், ஒரு புதிய புத்தி, ஒரு புதிய பிசினஸ் இயேசு தர போகிறார். இதன் மூலம் உன்னை ஏளனமாய் பேசினவுடைய கண்களுக்கு முன்பதாக இயேசப்பா உன்னை உயர்த்துவதை நீ கண்டு அவருடைய நாமத்தை சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவாய். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ எஸ் லார்ட். 14வது வசனம் 14. உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் சொல்லுவார்கள். 15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன், மகிழ்ச்சியாகவும் வைப்பேன், மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ நெகிழப்பட்டது, நீ ஒடுக்கினவர் பிள்ளைகள் வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள். நீ கிறிஸ்துவுடைய பரிசுத்த சீயோன் என்று உன்னை பார்த்து சொல்வார்கள். நீ கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாய், நீ நெகிழப்பட்ட விதமாய் இருந்தாய். ஒருவன் உன் பக்கத்தில் வந்து பேசுவதற்கு பயப்பட்டார்கள். ஹalleluya. கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததினால், இயேசு மெய்யான ஒளி, அவர் உன்மேல் உதித்ததினால் அநேகர் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள். Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நேரம் போகிறத பார்க்காதீங்க, கேளுங்க. இயேசுவோட பிரசன்னம், இயேசுவோட மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்க நான் உணர்கிறேன். யாரும் நிர்விசாரமா இருக்காதீங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியம் நிதானித்து பார்க்கிறான். இயேசுவோட வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை உங்கள் நேராக வரும்போது, அவருடைய வார்த்தை நேராக வரும்போது ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். 17ஆம் வசனம், வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகள் சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளமாக்குவேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், வெண்கலத்தை பதிலாக பொன். இதுவரைக்கும் நீ வெண்கலத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய், இருந்திருக்கலாம். ஆனால் பொன்னாக இயேசுவை மாற்றப் போகிறார். இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இதுவரை இரும்பாக கடினமாக இருந்திருக்கலாம், ஆனால் உனக்கு வெள்ளியாய் மாற்றப் போகிறார். மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை, கற்களுக்கு பதிலாக இரும்பை வரப்பண்ணுவார். உன் கண்காணிகள், சபையின் மூப்பர்கள், சபையின் உதவி ஊழியக்காரர்கள், சமாதானம் உள்ளவர்கள் உன் தண்டற்கார நீதியுள்ளமாக்குவேன். உங்களை நீதியுள்ளாக இயேசுவை மாற்றப் போகிறார். ஹalleluya. எப்பொழுது அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் போது, அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் போது, இப்பொழுது கடைசி யோசனை நேராக வருவோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமி சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். நீங்கள் எல்லாரும் நானும் நீங்களும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாயிருப்போம். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்ன தெரியுமா? அதை வீட்டை போய் தியானிங்க. நான் என் கர்த்தருடைய கரத்தின் கிரியா இருக்க வேண்டும். நான் என் கர்த்தருடைய கரத்தின் கிரியா இருக்க வேண்டும். கடைசி வசனம் பால்மணியக்கா சொன்னது போல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான்.
கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன், தீவிரமாக நடப்பிப்பேன், தீவிரமாக நடப்பிப்பேன், தீவிரமாக நடப்பிப்பேன், தீவிரமாக நடப்பிப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெம்ரிஷ் பெனிபா, நீ கர்த்தருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே நீ காத்திருந்த காரியங்கள், கண்ணீரோடு கேட்ட சில காரியங்களுக்கு ஏசப்பா தீவிரமாய் 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 செய்ய போகிறது, தீவிரமாய் செய்ய போகிறது, தீவிரமாய் செய்ய போகிறது, ஏற்ற காலத்தில் செய்ய போகிறது. நீ காண போகிறாய். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெம்ரிஷ், உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. பயப்படாதே, பயப்படாதே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உண்மை உதிக்கட்டும், உதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் குடும்பமாக கடந்த நாட்களிலே இருளான அனுபவத்தில் கடந்து சென்றாலும், கடினமாக சென்றாலும் வெளிச்சம் உங்கள் மேல் உதித்தபடினால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you. சின்னவன் ஆயிரமும், சின்னவன் ஆயிரமும், சின்னவன் ஆயிரமும், சிறியவன் 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 பலத்த ஜாதியாமாவான். நீங்கள் எல்லாரும் பலத்த ஜாதியாக போகிறீர்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ எஸ் லார்ட், ஹalleluya. நான் முடிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை முற்றிலும் மூடி இருக்கிறது. நான் 12:30 முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய நடத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹalleluya. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். அப்படியே முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி. ஆமென். அடுத்த செய்தியின் பகுதி கிடைக்கும் என்றால், ஆமென். இயேசப்பா ஜீவன், இயேசப்பா அன்பு என்பதை குறித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசப்பா ஜீவன், இயேசப்பா அன்பு. அந்த இயேசப்பா ஜீவன் என்கிற காரியத்திலே ஒரு 3 காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசப்பா ஜீவன், இயேசப்பா ஜீவன். நாயின் ஊரிலே, நாயின் ஊர் பக்கத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த விதவையின் அழுகுறலை, கண்ணீரை பார்க்கிறார். மரித்து போன அந்த மகனுடைய பாடையை ஏசப்பா தொட்டு உடனே அவன் உயிரோடு எழும்புகிறான். இயேசு ஜீவன். இயேசு தொட்டால் ஜீவன், இயேசு தொட்டால் ஜீவன். பாடையை தொட்டால் செத்த வாலிப மகன் உயிரோடு எழும்பி வந்தான். அதே போல எவீருவின் கேட்டோம் பாருங்க. எவீரு கேட்டோம் ஆராதனை வேளையில. அவருடைய ஒரே மகள் மரித்து போனான், ஒரே மகள் மரித்து போனால் ஏசப்பா அங்கே சென்று சொன்ன வார்த்தை, தலித்தா ஹூமி, தலித்தா ஹூமி, மகளே எழுந்திரு. ஏசப்பா சொன்னால் ஜீவன், ஏசப்பா சொன்னால் ஜீவன், ஏசப்பா சொன்னால் ஜீவன். ஹalleluya, ஹalleluya. மரியாள், மார்த்தாள் சகோதரர் மரித்து 3 நாட்கள், ஆமென், அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது இயேசு அங்கு வந்தார். இயேசு அங்கு வந்தார். அவர் சொன்ன வார்த்தை, லாசருவே எழும்பி வா. ஜீவன் வந்தது, ஜீவன் வந்தது. இயேசு உனக்கு ஜீவன். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே என்ன
என்ன காரியம் மரித்து போய் இருக்கிறதோ, செத்து போய் இருக்கிறதோ, இயேசு இன்றைக்கு தொட போகிறார். இயேசு தலித்தா ஹூமி என்று சொல்ல போகிறார். எழுந்து வா என்று சொல்லுகிறார். ஜீவன் வந்தது, ஜீவன் வந்தது, செத்த அனுபவங்கள் நீங்கிறது, ஜீவன் வந்தது, உயிர் வந்தது. ஏன் செத்த அனுபவம், ஏன் உணர்வு இல்லை? இத்தனை வார்த்தைகளை கேட்டும், தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டும் ஏன் உனக்குள்ளே உணர்வு இல்லை? ஜீவன் இல்லாதபடினால். Hallelujah. ஜோ பிரகாஷ் பிரதர், நீங்க பயப்படாதீங்க. உங்கள் இருக்கிற பலவீனம் யாருக்கும் தெரியாத ஒரு பலவீனமா இருக்கலாம். உங்களில் காணப்பட்ட சில பலவீனங்கள், குறைகள் உங்களுக்கும் ஏசாபாவுக்கு மாத்திரமே தெரிகிறது. இன்றைக்கு ஏசப்பா உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே சிருஷ்டிக்க போகிறார். Bringing something into existence. ஏன் 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 இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த பாரங்கள், நெருக்கங்கள்? வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தில் கேட்ட பிள்ளைகளுக்கு எல்லாமே அவருடைய சித்தத்தின்படியே நடக்கிற, சித்தத்தின்படியே நடக்கிறது, சித்தத்தின்படியே நடக்கிறது, சித்தத்தின்படியே நடக்கிறது, சித்தத்தின்படியே நடக்கிறது. ஹalleluya. இயேசு சிருஷ்டிகர். சத்தமா சொல்லுங்க, இயேசு சிருஷ்டிகர். இயேசு மெய்யான ஒளி, இயேசு என் வெளிச்சம், இயேசு என் ஜீவன், இயேசு என் அன்பு நேசர். ஹalleluya, ஹalleluya. எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தீவுகள் எங்களுக்காய் காத்திருக்கிறது, தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே எங்களுக்காய் காத்திருக்கிறது. அநேக சாதிகள், அநேக 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 பதவியில் இருக்கிறவர்கள் உன்னிலே உதிக்கிற வெளிச்சத்துக்கு நேராக ஓடி வருவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நான் சேர்த்துக் கொண்டேன். என் மகிமை உன்னை பயன்படுத்தும், என் மகிமை உன் மேல் உதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்திலே நான் இதை ஏற்ற காலத்திலே, ஒரு குறித்த நாட்களிலே, பிப்ரவரி 23 உங்கள் இடத்திட மறக்க கூடாது. நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். என் நீதி உன் மூலமாய் விளங்கும். இயேசுவே, அன்பின் பரலோக பிதாவே, இனி சூரியன் உனக்கு உதிப்பதும் இல்லை, சந்திரன் அஸ்தமிப்பதும் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு வெளிச்சம். எங்களுக்கு நீ வெளிச்சமா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்துங்க, ஆசீர்வதிங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. என் மேய்ப்பராய் ஏசப்பா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர்
நடத்திடும் பாதையிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினை சேர்ந்து சொல்லுவோம். என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் அல்லவா. ஹல்லேலூயா. என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசப்பா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே சொல்லுவோம் சேர்ந்து. என்னோடவர் நடத்திடும் போதினிலே எங்கு மொழி சொல்லுவோம். எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி அல்லவா. எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி சொல்லுவோம். எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி. எங்கு மொழி உண்டு எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி அல்லவா. எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி ஆஹா எங்கோ மொழி அல்லவா. ஏசப்பா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் ஏசப்பா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் ஏசப்பா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் ஏசப்பா இருக்கின்ற அவர் இருக்கிறார். எங்கு மொழி எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியானவர். வெளிச்சமோ என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நல்ல கர்த்தரை நிரப்பப்படும். ஒளி உங்களை சந்திக்கிறது. பலத்தோடு ஒவ்வொருவருக்கும் சிருஷ்டிகராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வெளிச்சமாய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனாய் இருக்கிறார். அப்பா நீ கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில சிருஷ்டிகராய் இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஜீவனாய் இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பு நேசராய் இருந்து நடத்தும். எங்களை குறித்த நம்முடைய திட்டங்கள் வார்த்தை அனுப்பின நோக்கம் ஒவ்வொருவரிலும் பலமாய் நிறைவேறட்டும். கர்த்தருடைய வார்த்தை வீணாய் விருதாவாய் திரும்புகிறதில்லை. அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறதற்காய் அப்பா எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவ வார்த்தைகள், உரைக்கப்பட்ட வார்த்தைகள், இன்றைக்கு கேட்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம்
ஒவ்வொருவர் கண்ணால கண்டு கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் அனுக்கிரகம் செய்ய போகிற நாட்களை தீவிரமாய் நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.